என்ன ரேஞ்ச் சேலரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாமா? சாலரி பேஸ் ஸ்கூல் வச்சுருக்கேன் மலேசியாவில். அரவுண்ட் 200 to 300 ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படிக்கிறாளுங்க. 300 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மட்டும் சொல்லுங்கள். அந்த ரேஞ்ச் என்ன இப்போ வருஷத்துக்கு ஒரு 15 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 15 லட்சம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து கோட்டக் மகேந்திரா பேங்க்கில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸில் இருக்கேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் தான் நான். மேனுஃபேக்சரிங் தான் பிடிக்கும்னு அப்போ நினச்சிட்டு இருந்தேன். சேர்ந்தப்போ முடிக்கும் போது எனக்கு இது பிடிச்சிருந்தது. ஸோ ஐ கேம் இன்டு இட். தட்ஸ் இட். ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சுமன் எம்பிஎம். இன்றைக்கி சென்னையில் ஷாப்பிங்க்கு பேர் போன டி நகர் பாண்டி பஜாரில் நிற்கிறோம். இன்றைக்கி சண்டே. ஸோ இங்கே ஷாப்பிங் வர பீப்புள்கிட்ட அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக எவ்வளோ மணி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட போகிறோம். வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். சிவகுமாருங்க. என் பேர் மஞ்சு. எவ்வளோ வருஷமாக சென்னையில் இருக்கீங்கன்னு சொல்லலாமா? சின்ஸ் பர்த் வந்து சென்னை தான். பேசிக்காக நாங்கள் சென்னை ஆளுங்க தான் ரெண்டு பேரும். நான் வந்து சென்னை திருவற்றியூரில் இருக்கேன். இவங்க வந்து பெரம்பூர். இப்போ ரிசைடிங் வந்து திருவற்றியூர். ஆமாம். ஓகே சார். சென்னையில் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன பிளேஸ்? சென்னையில் ரொம்ப பிடிச்ச விஷயம் மெரினா, அதுக்கப்புறமா பாண்டி பஜார். பர்ச்சேஸ்னால் பாண்டி பஜார், மெரினா தான் ரிலாக்ஸேஷனுக்காக மெரினாவுக்கு போகலாம். அது ரொம்ப நல்ல இடம் சென்னையில். மேடம் நீங்கள்? மால்ஸுங்க. இப்போதைக்கு வந்து ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணணும். நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம். ஒரு ஃபன்னு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா நிறைய மால்ஸ் இருக்குல்ல. ஃபீனிக்ஸ் மால், அப்புறம் வந்து சிட்டி சென்டர், மெரினா மால், இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அங்கே வந்து தான் ஃபுல் என்ஜாய்மெண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ். ஆனால் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா பாண்டி பஜார் தான். பாண்டி பஜாரில் இல்லாமல் நம்ம ஷாப் பண்ணுற பொருள் நீங்கள் எதுவுமே இருக்காமல் இருக்காது. எல்லாமே ஹோலாக இருக்கும். வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஷாப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பாண்டி பஜார் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு. சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாமா? லைக் ஜாப்? நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு பேங்கிங் குரூப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம். ஓகே. நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லலாமா உங்களோட ஜாப்? 2005 வந்து என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் வந்து கோட்டக் மகேந்திரா பேங்க்கில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸில் இருக்கேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் தான் நான் ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாக. ஓகே சார். அந்த ரோல் சொல்லலாமா நீங்கள்? நான் வந்து ப்ரைவேட் வெல்த் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்கேன். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் வெல்த் மேனேஜர் சொல்லுவாங்க. அதில் நான் ப்ரைவேட் வெல்த் மேனேஜராக நான் இருக்கேன். அதில். ஓகே சார். என்ன படிச்சிருந்தீங்கன்னு சொல்லலாமா? குவாலிஃபிகேஷன்? என்னுடைய குவாலிஃபிகேஷன் வந்து எம்பிஏ. ஓகே. ஓகே சார். இப்போ என்ன ரேஞ்ச் சேலரி இருக்குன்னு மட்டும் சொல்லலாமா? 2005 ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க, ரேஞ்சு மட்டும் சொல்லுங்கள். இல்லை, 2005 என்னோடய கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சேலரி வந்து 3500 per month இருந்தது. இப்போ அதே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 lakh கிட்ட என்னுடைய சேலரி வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி சேலரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துடுச்சு. அவ்வளோதான். ஓகே சார். அதில் கரியர் இப்போ எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்குது? இப்போ யங் ஜென்ரேஷன் காலேஜ் முடிச்சு உள்ள வரவங்களுக்கு. இல்லை இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது சென்னை சிட்டியில். எங்களுக்கு என்னென்னா இப்போ மெயினாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான நாலேஜும் அதுக்கேற்ற ப்ராப்பரான பர்சன் தான் இல்லை. இப்போ நிறைய, அதாவது பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே இப்போ இருக்க வர எம்ப்ளாய்கிட்டலாம் நான் பேசுகிற விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கமலஹாசன் படம்னு ஒன்று வந்திருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? வறுமை நிலம் சிவப்பு. அதில் வந்து வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ படம் எடுத்தால் ஓடவே ஓடாது. ஏன்னா அப்போ வந்து அது ஃபேக்ட், உண்மை. இப்போ வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கிடையவே கிடையாது. இப்போ வந்து வேலை இருந்தால் கூட, இப்போ ஒரு பையனுக்கு இன்டர்வியூக்கு நான் கேட்குறேன், அண்ணா ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கண்ணான்றான். நாங்கள் காலேஜ் முடிக்கும் போது என்னுடைய காலேஜ் கேம்பஸ் சென்டர் தான் எனக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்போ நான் வரும்போது சேல்ஸில் தான் வந்தேன். சேல்ஸில் பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இப்போ கூட வந்து ப்ராப்பரான ஒரு கம்பெனிக்கு வந்து ஆளுங்க இல்லை. ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்களே தவிர, அவங்க இன்டர்வியூக்கு வந்தாங்கன்னா அந்த பர்சன் வந்து கரெக்டான ஆளாக கிடையாது. இதுதான் இப்போ இருக்க நிலமை. வேலை இல்லாமலே சென்னை சிட்டி கிடையவே கிடையாது. வேலை நிறைய இருக்குது. அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் கிடையாது. படிச்சுட்டு வந்தோடனே நம்மளை உட்காந்து ஒர்க் பண்ணலாமா, நம்மளை யாரும் கொஸ்டின் கேட்கக்கூடாது, ரிலாக்ஸாக சேலரி வாங்கணும், அந்த மாதிரி பர்சனோட தாட்டில் தான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வராங்களே. அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஏற்ற நாலேஜோட ஒரு பிஸ்னஸ்க்கு என்ன கரெக்டாக இருக்கும், இந்த ஜாபுக்கு நம்ம ப்ராப்பராக சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தாட்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது சென்னை சிட்டியில். இதுதான் என்னுடைய தாட். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லலாம்? நானும் ஒர்க்கிங் தான். ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணியிருந்தோம். அப்புறம் நடுவில் கொஞ்சம் பேரண்டிங்காக பிரேக் இருந்ததோ. ஸோ இப்போ ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். எந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணீங்க? பேக்ரவுண்டில் என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஸ்டார்டிங் வந்து பேக்ரவுண்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்களா, மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட், இப்படிலாம் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஒன்ஸ் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி பொண்ணுங்களோட லைஃப் அப்படி தானே. ஸோ பேரண்டிங்கு, சைல்ட் கேர் இதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ஒரு பிரேக் முடிச்சு திருப்பி ஒர்க் போகிறோம். ஒர்க் பண்ணால் நமக்கான அந்த ஒரு அங்கீகாரன்றது கொஞ்சம் குறைஞ்சிடும். நம்ம கண்டினியூஸாக அந்த ஜாப்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஒரு இந்த ஒரு நவடேஸில் வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ கேர்ள்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு கண்டினியூஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான சேல்ரி. அது இன்னும் வந்து நம்ம சொசைட்டி விட்டு மாறவே இல்லை. ஸோ கேர்ள்ஸும் வந்து நம்ம பாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக ஒரு
இருந்தாங்கன்னா அது அங்கீகரிக்கணுன்றது எந்த ஆஃபீஸுமே கிடையாது. நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்க, நாங்கள் இவ்வளோ தான் தருவோம் சேலரி அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இந்த சொசைட்டியே இருக்குது. அது வந்து பிரேக் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி என்ன சேலரி வாங்கினனோ அதே தான் இப்பயும் எனக்கு. ஹாய் ப்ரோ, உங்களை பற்றி நீங்கள் சுருக்கமாக அறிமுகப்படுத்திக்கிங்க. ஓகே, இப்படி சொல்லணுன்னா லைக் ஐ எம் மன்வித். நான் வந்துட்டு ஒடிசாலேருந்து வந்திருக்கேன். அதர் ஸ்டேட் கேட்டகரியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தேன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கில் கிடச்சிருந்தது சீட். ஸோ அதில் படிச்சிருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் எனக்கு லேட்டன்ட் வியூன்னு சொல்லி ஒரு கம்பெனியில் டேட்டா அனாலிசிஸாக வேலை செஞ்சது. ஸோ ஃப்ரம் தேர் ஆன் கேம்பஸாகவே அப்படியே ஜாயின் ஆகிட்டேன். அண்ட் ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் மை இன்ஜினியரிங் இன் திஸ் இயர் லைக் 2023 பாஸ். ஓகே, அப்போ நீங்கள் இப்போ தான் நீங்கள் ப்ரெஷராக தான் டேட்டா அனாலிஸ்டாக உள்ள ஒர்க் பண்ணுறீங்க, கரெக்டாக? இல்லை, ஐம் நாட் லைக் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன்டு அனாலிசிஸ். தட்ஸ் வை ஐ வெண்ட் இன்டு இட். லைக் எனக்கு மேனுஃபேக்சரிங் தான் பிடிக்கும்னு அப்போ நினச்சிட்டு இருந்தேன். சேர்ந்தப்போ முடிக்கும் போது எனக்கு இது பிடிச்சிருந்தது. ஸோ ஐ கேம் இன்டு இட். தட்ஸ் இட். ஸோ சிம்பிள். டேட்டா அனாலிஸ்டாக உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் நிர்ணயிச்சிருக்காங்க, அந்த ரேஞ்சு மட்டும் சொல்ல முடியுமா? யூஸ்வலி இட் பேஸ் அரவுண்ட் லைக் பேஸ் பேக்கேஜ்னு எடுத்திங்கன்னா எல்லாருக்கும் லைக் த லோவஸ்ட் டேட்டா அனலிஸ்ட் குட் கெட் இஸ் சம்வேர் அரவுண்ட் 5 lakhs அண்ட் இட் மே ரேஞ்ச் அன்டில் 15 lakhs. எனக்கு இந்த ரேஞ்ச் லைக் 10 அந்தக்குள்ளேயே கிடைக்கும். இப்போ டேட்டா அனலிஸ்டாக வரணும்னு விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? லர்ன் பைத்தன், SQL அண்ட் கொஞ்சம் விஷுவலைசேஷன் டூல்ஸ் லைக் Power BI, Tableau அதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா லைக் இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல். And basically SQL ஸ்ட்ராங்காக இருந்தாலே most of them will get a chance of getting into a data analysis. This is fine. ஓகே, பேசிக்காக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லாங்குவேஜ் பேசுங்க, என்னென்ன தெரியும் உங்களுக்கு, அதை சொல்ல முடியுமா? Maybe this could be a good point for my CV and all. Like I am good in well versed in 5 languages. 5 language? Yeah. எதெல்லாம் 5 language? Actually I am good in like I am from Odisha, so I know Odia, and my native is Andhra, so I would obviously know Telugu. And அப்படியே I know Tamil as I got here. Tamil Nadu, most of the people will only speak in Tamil. Okay. And after that English and Hindi. Okay. So மட்டும் தான் செய்வீங்களா, எழுதவும் முடியுமா உங்களால்? No, I can read, write, speak everything. Like in all the 5 languages I can do all. Like ஓகே, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதாவது ஒரு பர்சனால 3 லாங்குவேஜ் மட்டும் தான் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும், அதுக்கு மேலே பேச முடியாது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது it's not about how many languages எனக்குமே கவுண்ட் இருக்காது. Always it depends on the person. Like my locality, நான் பிறந்ததுலேருந்து I had to deal with 3 languages at a time from my childhood. So obviously knowing a new language is obviously a barrier. But if situation persists, then obviously நீங்கள் புது லாங்குவேஜ் கற்றுக்கிறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு உங்களுக்கு இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? மதர் டங்லாம் தெலுங்கு. ஸோ ஆப்வியஸ்லி தெலுங்கு தான் எனக்கு. ஓகே, ப்ளீஸ் இன்ட்ரொடியூஸ் யுவர் செல்ஃப், தெலுங்கு అండ్ ఇంగ్లీష్. ఓకే, నా పేరు మన్విత్. నేను ఇక్కడ చెన్నైలో పనిచేస్తున్నాను. ఐ థింక్ దట్ ఇస్ ఎనఫ్ ఫర్ తెలుగు. అండ్ ఇంగ్లీష్, హాయ్, ఐఎమ్ మన్విత్ అల్మనేని అండ్ ఐఎమ్ వర్కింగ్ ఇన్ లేటెంట్ వ్యూ and right now doing an interview with a random person in T Nagar. Okay, thank you. Saraswati, Abhinaya, Gayatri, Gobi. இங்கே சென்னையில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்கன்னு சொல்லலாம்? நான் சென்னையில் படித்தது தான் சென்னை, என்னோட நேட்டிவ் வேறு. சொல்லலாமா, நேட்டிவ் எங்கன்னு சொல்லுங்கள். காரைக்குடி. இல்லை எக்ஸாக்டாக பிடிச்ச விஷயம் என்ன, லைக் பிளேஸாக இருக்கலாம் இல்லை சம்திங் ஏதோ ஒரு விஷயம்? எனக்கு என் காலேஜ் பிடிக்கும். ஓகே, சொல்லலாமா, நேம் சொல்லுங்கள். செட்டிநாடு டென்டல் காலேஜ். ஓகே, உங்களுக்கு? எனக்கு வைப்ஸ் பிடிக்கும். நான் ஸ்டான்லியில் படித்தேன். ஸோ அந்த சென்னை வைப்ஸ்ன்னு சொல்கிறது அது வேறு எங்கேயும் வராது. என்ன தான் வந்துட்டு கொசுவாக இருந்தாலும் சரி, வேறு எதாவது இருந்தாலும் சரி, சென்னை வைப்ஸ் வராது. எங்கள் தாத்தா வீடு பிடிக்கும், அண்ணா நகரில். அண்ணா நகரில். ஓகே, சூப்பர். நான் அண்ணா நகரில் ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ. அண்ணா நகரோட நைட் லைஃப் பிடிக்கும். அண்ணா நகர் டவர் பார்க் பிடிக்கும். அங்கே தான் இருப்போம் ஃபுல்லாக. ஓகே, நீங்கள் லைக் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம், லைக் ஜாப்? நான் பீரியடான்டிஸ்ட், பல் டாக்டர், குழந்தைங்க ஸ்பெஷலிஸ்ட் பல் டாக்டர். ஓகே, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, லைக் ஜாப்பில் எப்போ உள்ளே போனீங்க? ஜாப் 2 years ago, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஓகே, அது பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன படிச்சிருந்தீங்க? நீட்டு கிளியர் பண்ணி போகணுமா, அப்படி தானே? பிடிஎஸ் முடிச்சுட்டு நீட் கிளியர் பண்ணிவிட்டு எம்டிஎஸ் போகணும். பிடிஎஸ் சென்னையில் படிச்சிங்க? சவிதா டென்டல் காலேஜ். எப்படி நீட்டை கிளியர் பண்ணீங்க? நீட்டோட பேட்ச், நீட்லாம் நாங்கள் சேர்ந்து தான் படித்தோம். மாங்காடு அவங்க வந்து எம்பிபிஎஸ் அனஸ்தடிஸ்ட். ஸோ நாங்கள் மீட் பண்ணதே எங்கள் ப்ரிப்பரேஷனில் தான். மாங்காடு ப்ரிப்பரேஷனில் ஸ்பீட் மாங்காடு. நீங்கள் பிடிஎஸ். ஓகே, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணீங்க கரியர்? நான் 2011 பிடிஎஸ் படித்தேன். என்ன ரேஞ்ச் சேலரி? எக்ஸ்டென்ஷனாக பண்ணால் 50,000 அந்த மாதிரி. ஓகே, பிடிஎஸில் கரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? பிடிஎஸில் கேரியர் ஸ்டார்ட் உங்கள் ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணுங்கள், நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய பேஷன் பிடிஎஸ்னால் கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணுங்கள்.
இல்லை எம்பிபிஎஸ் கிடைக்காம நான் பிடிஎஸ் வரேன் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா கஷ்டமாக போயிடும். ஸோ யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. இஃப் இட் ரியலி பேஷன் ஃபாலோ தட். 12th மார்க் சொல்லலாமா? 1073. நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அனஸ்தீஷியாலஜி முடிச்சுட்டு இப்போ எஸ்ஆர்எம் அப்ளை பண்ணியிருக்கேன். எப்படி கிளியர் பண்ணீங்க? நீட் எப்படி இருந்ததுங்க? நீட்டு போத் யூஜி பிஜி ரெண்டுமே நான் என்ட்ரன்ஸ் தான் எழுதினேன். ஸோ அது ப்ரிப்பரேஷன் தான். அதான் சொல்கிறேன்ல, லைக் இந்த மாதிரி ஸ்டேபிள் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் ப்ரிப்பேர் பண்ணும்போது. என்ன தான் இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து லைக் ரொம்ப எல்லாரையும் ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இதை பண்ணு அதை பண்ணு. ஸோ எல்லாத்தையும் பண்ணுறதை விட நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதே பெட்டராக இருக்கும் சம்டைம்ஸ். ஒர்க்கில் இனிமேல் தான் போகணும். மீன்ஸ் லைக் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 1 இயர். இப்போ சென்னையில் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? பண்ணணும், அப்ளை பண்ணியிருக்கேன். உள்ளே வரவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஏதாவது டிப்ஸ் உங்கள் அனுபவத்தில்? பேசிக்கலி அது வந்து ஒரு தனி வேர்ல்டு மாதிரி ஆகிடும். நீங்கள் ப்ரீவியஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட கட் பண்ணுற மாதிரி கூட வரலாம். ஏன்னா அவங்க ஒரு தனி டைம் லைனில் போவாங்க. இப்போ என்னோட இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்டட் ஏர்னிங். என்னோட இன்னும் டேக் ஆஃப் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அது புரிஞ்சுப்பாங்க. பட் ஆனால் தனி அந்த அது ஒன்று இருக்கும். ப்ளஸ் சோஷியல் டைம் நிறையாவே கட் ஆகும். அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இது வெளியே வரேன்னா இட்ஸ் லைக் பிகாஸ் இந்த ஜாப் ஜாயின் பண்ணல, இல்லைனா அதவே செல்லாட் அதர் டைம். ஜாப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கலாம்? இப்போது நான் ஸ்பெஷலைசேஷன்லாம் கங்கா கோயம்புத்தூர்லாம் முடிச்சுட்டு வந்தனால மேபி ஸ்டார்டிங் சேலரி ஒரு 90,000 அந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க ஸ்டார்ட். தேங்க்யூ. ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஜாப்பில் எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கலாம்? இப்போ எனக்கு பேசிக்காக 15 தான் வருது. பெருசாக எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, எப்படி கற்றுக்கிட்டீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? எல்லாம் இன்ட்ரெஸ்ட் மூலியமாக கற்றுக்கிட்டது தான். தனியாக கற்றுக்கணும் அப்படின்லாம் எதுவும் கற்றுக்கல. எல்லாமே செல்ஃபாக கற்றுக்கிட்டது தான். செல்ஃபாக கற்றுக்கிட்டீங்க. ஓகே, செல்ஃப் லேர்னிங் எந்த அளவுக்கு அது உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்க? காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம செல்ஃபாக படிக்கிறது அதை எப்படி ஃபீல் பண்ணுறோம்? ஆக்சுவலி காலேஜ் போனாலும் கொஞ்சம் செல்ஃபாக தான் படிக்கணும். அதை நம்ம தனியாகவே செல்ஃபாக படிச்சுட்டு போயிடலாம்னு கற்றுக்கிட்டது தான் அது. ஹலோ சார், உங்கள் பேர்? என் பேர் சுகுமார். என் பேர் டாக்டர் இந்திராணி. சும்மா நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னு சொல்லலாமா? நம்ம சென்னைக்கு வாடிக்கை வர ஆள் தான். வருஷம் வந்துடுவோம். அப்படியும் வருஷத்தில் வந்து 3 வாட்டி 4 வாட்டி வந்துடுவோம். உங்களுக்கு சென்னையில் எக்ஸாக்டாக பிடிச்ச விஷயம் என்னது? பிளேஸ்? நம்மளுக்கு சென்னையில் நம்மளுக்கு தமிழ்நாட்டை பிடிச்சது தான் சாப்பாடு. நம்ம சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். நம்ம சாப்பிட்றக்காட்டி நான் வருவேங்க, இந்தியாவுக்கு வருவேன். பர்டிகுலராக என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லலாமா? எல்லாமே பிடிக்கும். நார்மலி தமிழ் சாப்பாடு எல்லாம், இப்போ பிரியாணிலேருந்து அப்புறம் இலை சாப்பாடுலேருந்து எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே பிடிக்குங்க. பர்டிகுலராக எனக்கு பிடிக்குன்னா ஃபுட் தான். நான் ஒரு ஃபுட்டி டைப் பர்சன். நான்வெஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் மல்லிகைப்பூ, ஃப்ளவர், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வந்தாலே இப்போது அது வாங்கி டெம்பிள் போகிறதும் சரி ஃப்ளவர் வாங்குவேன். ஸோ இதுதான். ஓகே சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாமா? லைக் ஜாப்? நம்ம வந்து பிஸ்னஸ் செய்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம். இவங்க வந்து பரதநாட்டியம் டான்ஸ் டீச்சர். ஸோ நம்ம இங்கே வந்தது ஒரு பிஸ்னஸ் கடை தான். இவங்களோட எல்லாம் கொஞ்சம் ஜாமான் தான் வந்திருக்கோம். பரதநாட்டியத்துக்கு சம்மந்தப்பட்ட ஜாமான் தான் வாங்க வந்திருக்கோம். நம்ம வருஷம் வருவோம். ஸோ இந்த வாட்டி வந்திருக்கோம். ஓகே சார், எந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லலாமா? எந்த இண்டஸ்ட்ரியில் தான் கரியரை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? கேரியர் நான் வந்து இப்போ நார்மல் ஒர்க்கில் தான் ஆரம்பித்தேன். எல்லாமே கற்றுக்கிறது தானே. கற்றுக்கிட்டு தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிது. இப்போ ஒரு லெவலுக்கு அப்படியே போய்கிட்டு தான் இருக்குது. சொல்லலாமா உங்கள் பிஸ்னஸ் வெளியே சொல்லலாமா? பிஸ்னஸ் வந்து நம்ம மெயினாக பார்க்குறது வந்து செலூன் வச்சுருக்கோம். அப்புறம் இது வச்சுருக்கோம், என்ன சொல்ல, டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கோம். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சுருக்கோம். அப்புறம் நான் சில பர்சனல் ஒரு ஜாப்பும் நம்ம செய்கிறோம். அது லைக் மினிஸ்ட்ரிக்கு வேலை செய்கிறோம். ஓகே சார், ஓவராலாக நீங்கள் பெர் இயர் எவ்வளோ மணி மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற ரேஞ்சு மட்டும் சொல்லலாமா? அந்த மாதிரி ஜஸ்ட் மந்த் மட்டும்? பர் மந்த்தா? பெர் மந்த் நம்ம ஏற்கனவே சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ், அந்த பொறுத்து இருக்குல்ல. நீங்கள் சீசன் பொறுத்து இருக்குது. நீங்கள் எது கேட்குறீங்க? ஒரு ரேஞ்ச் மட்டும், ஒரு ஆவரேஜான ஒரு ரேஞ்ச் மட்டும். ஸோ சலூன்ங்கிறது ஒரு நல்ல பிஸ்னஸ். அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அந்த பர்பஸ்க்காண்டி கேட்குறேன். ஓகே, ரிங்கிட் மலேசியாவில் சொல்கிறோமே. மலேசியா நீங்கள் பார்க்க போனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டிபெண்ட்ஸு. சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ அது வந்து முக்கியம் இல்லை. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நம்பிக்கையோடு ஆரம்பிக்கணும். இடம் வந்து முக்கியம் இல்லை. நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணுறது முக்கியம் இருக்குது. நம்ம பிஸ்னஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது தான் கண்டிப்பாக ஆளுங்க வருவாங்க. ஸோ 10,000 20,000 அது முக்கியம் இல்லை. ஒரு சின்ன கடை ஆரம்பித்தாலும் நேர்மையோடு ஆரம்பிங்க, நல்லபடியாக வரும். உங்களோட பிஸ்னஸில் எத்தனை பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லலாமா? எத்தனை பீப்புள்னால் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கேட்குறேன். நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து 10 பேர் வச்சுருக்கோம். 10 பேர் இருக்காங்க. ஓகே சார், உங்கள் பிஸ்னஸ் நேம் சொல்லலாமா? பிஸ்னஸ் நேம் வந்து இந்திராணி தான் வரும். இந்திராணி டிரான்ஸ்போர்ட்டில்.
பரதநாட்டியங்கிறது அது உங்களுடைய பேஷனா? அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? என்னோட பேஷன் அது வந்து நான் அது ரொம்ப நாளாக ஆஃப்டர் மை ஸ்டடீஸ் நான் ஐடி கிராஜுவேட் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட டான்ஸ் லைனுக்கு போயிட்டேன். என்னோட அந்த கெரியருக்கு போயிட்டு ஃபுல்லாக நான் அதுலேயே அரங்கேற்றம் முடிச்சுட்டு டாக்டரேட் பண்ணேன். ஸோ முடிச்சோட இப்போ நான் ஓன் டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கேன் மலேசியாவில். அரவுண்ட் 200 to 300 ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படிக்கிறாளுங்க. 300 ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட படிக்கிறாங்க. ஓகே, சூப்பர். ஸோ உங்களுடைய அந்த சென்டர் எங்கே இருக்குன்னு? கோலலும்போ. தென் அப்புறம் நான் பிரான்ச்சஸும் வச்சுருக்கேன். பிரான்ச்சஸும் இருக்குது. தென் ஆன்லைன் கிளாஸஸும் நடக்குது. ஆன்லைன் கிளாஸஸ்னால் இப்போ வெளியூர்லேருந்தும் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஆன்லைன் கிளாஸ் அந்த ஐடி நேம் கூட சொல்லலாம். கேன் இன்ராணி டான்ஸ் அகாடமி. சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபேஸ்புக் சரி, இன்ஸ்டா சரி, இன்ராணி டான்ஸ் அகாடமி நீங்கள் பார்த்தா வரும். ஓகே மேம், தேங்க்யூ. என்னோட பேர் வந்து வினோத்குமார். ஆர்டிஸ்டிக்ஸ்ன்றது என்னோட பிராண்ட். ஓகே சார், நைஸ் டு மீட் யூ. இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா? நான் ஒரு ஓவியர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐடி கம்பெனியில் விஷுவல் டிசைனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் எப்போ ஓவியராக உங்களுடைய ஆர்டிஸ்ட் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். குழந்தையிலேருந்துன்னு சொல்லலாம். அது மட்டும்தான் வரும். ஸோ அது எனக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக ஒரு பேஷனாக எப்படி கொண்டு வருதுன்றது முயற்சி பண்ணேன். ஸோ அது என்னோடய தொழிலாகவே மாற்றிக்கிட்டேன். ஓகே, ஓகே சார். உங்களோட பேக்ரவுண்டு குவாலிஃபிகேஷன் என்ன தெரிஞ்சுக்கலாம்? என்னோட பேக்ரவுண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஃப்ஏ, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நிறைய கோர்சஸ் படித்தேன். ஸோ 3D 2Dலாம் படித்தேன் இன்ஸ்டியூட்டில். இப்போ ஃபுல் டைம் டிசைனர் அண்ட் ஆர்டிஸ்ட். ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் டிசைனர். ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்போ கம்பெனியில் ஜாப் ஸ்டார்ட் பண்ணீங்கிற சொல்லுங்கள். நான் 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து 4வது கம்பெனி எனக்கு. அந்த கம்பெனியில் ஒரு 13 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டிசைனராக அங்கே ஒரு ஐகான் டிசைனராக போயிட்டு இப்போ சீனியர் விஷுவல் டிசைனராக இருக்கேன். ஓகே சார். டிசைனராக உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ரெவன்யூ எவ்வளோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாமா? அந்த ரேஞ்ச் மட்டும். அது மனசுக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் இருக்குது. இல்லை, உங்கள் அமௌண்ட்டு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அந்த ரேஞ்ச் மட்டும் சொல்லுங்கள். அந்த ரேஞ்ச் என்ன? இப்போ வருஷத்துக்கு ஒரு 15 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 15 லட்சம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அது ஓகே தான் நினைக்கிறீங்களா? அந்த 15 lakh உங்களுடைய ஒர்க்குக்கு? மணியோட தேவை எப்பவுமே ஃபுல்ஃபில் ஆகாது ப்ரோ. நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்கு மன நிறைவுன்றது ஒன்று இருக்குது. அதில் 2 விதமான கேட்டகரி ஒன்று இருக்குது. ஒன்று பணத்துக்காக வேலை பார்க்குறது, இன்னொன்று மன நிறைவுக்காக வேலை பார்க்குறது. நான் ரெண்டுமே இதில் 50-50 எடுத்துப்பேன். ஏன்னா என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. நானும் சில விஷயம் ஏர்ன் பண்ணணும், சில விஷயம் பண்ணணும்னா பணமும் முக்கியம், உன்னுடைய பேஷனும் முக்கியம். ஸோ ரெண்டுமே பண்ணணும். அது எப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் கம் ஹார்ட் ஒர்க்குன்னுவோம்ல. நான் ஹார்ட் ஒர்க் ஃபஸ்ட்டு வச்சுப்பேன், ஸ்மார்ட் ஒர்க் செகண்டாக வச்சுப்பேன். ஓகே, ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதும் சொல்கிறீங்க, நீங்கள் ஓனாகவும் ஆர்டிஸ்ட், நீங்கள் தனியாகவும் வரைகிறீங்க, ட்ராய் பண்ணுறீங்க. ஓகே, வரைகிறீங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு ஹார்டாக இருக்கா, எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் வேலைன்றது வேலை, ஆர்ட்ன்றது பிடிச்சி பண்ணுறது. நம்ம பிடிச்சி பண்ணுறது வந்து வலியாக இருந்தாலும் இது வந்து ஒரு அம்மா ஒரு குழந்தைய கர்ப்பத்தில் சுமக்கிற மாதிரி சுகமான வழிகள் தான். ஸோ அது எப்பவுமே பிடிச்சி தான் பண்ணுறேன். பிரச்சனை. இப்போ ஆரம்ப நிலையில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நீங்களாக இருங்க, மற்றவங்க என்ன சொல்கிறது காதில் வைக்காதீங்க. உங்களை மட்டுமே நம்புங்க, உங்கள் ஹோப்பை விட்டுறாதீங்கன்னு தான் சொல்லுவேன். நிறைய வரைஞ்சிக்கிட்டு இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ரெண்டில் என்னென்ன போயிட்டுருக்கு மற்ற ஆர்டிஸ்ட்டோட இதுவும் பாருங்கள். அவங்ககிட்ட போய் கமெண்ட்ஸ் கேளுங்க, வாயை திறந்து பேசுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு பேசிக்காக அது பண்ணணும். உடஞ்சி போகாதீங்க, டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க, அவ்வளோதான். பேஜ் எதுவும் நீங்கள் வச்சுருக்கீங்களா? பேஜ் அக்கௌண்ட் சோஷியல் மீடியா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து artist6ன்னு இருக்கும், ARTISTSIXன்னு. அதில் போனீங்கன்னா என் ப்ரொஃபைல். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.